அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, என்ன ஆச்சுன்னா ஒரு 10 நாளாக ஃபோனே எடுக்கலை. அம்மாவுடைய இருமுடி செலுத்திட்டு பின்னாடி இருந்து ஃபோனே எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் கிடையாது, தண்டனை கொடுத்துட்டாங்க அம்மா. பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறவ தான் தாய், சரியா? எனக்கு யார் மேலாம் அளவுக்கு மீறி பாசம் வச்சுட்டேன்னா அவங்க ஒரு சின்னதாக பண்ணால் கூட என்னால் தாங்க முடியாது. ஏன்னா நான் நிறைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டுட்டேன், நிறைய பட்டுட்டேன். அதனால யார் மேலே அளவுக்கு மீறி பாசம் வைக்கக்கூடாது. அது என்ன ஆகிடும், ஒரு நாளைக்கு அது திரும்ப நம்மளுக்கு திருப்பி விட்டுரும். அது ஆனால் அந்த மாதிரி நான் இவங்களை நினைக்கல. ஏன்னா எங்கள் ஒரு தாயா அந்த மாதிரி தான் சத்தியம். நான் அப்படி தான் லட்சுமி அம்மா நினச்சிட்ருக்கேன். எப்போ வந்தாலும் ஒரு தாய் வீட்டுக்கு வர மாதிரி தான் அவங்க சந்தோஷமாக வருவாங்க. நான் பேசலை 10 நாளாக பேசலாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதுக்கான நேரம் அமையலை அப்படின்றதுக்காக தான். கண்டிப்பாகவே எப்பயுமே நான் சொல்கிற விஷயம், என் மேலே அன்பு வைக்கிற நான் யாரும் எப்பவும் நான் மறக்கவும் மாட்டேன், நான் மாறவும் மாட்டேன். எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் செல்ல பிள்ளைங்களா. சில பேர் வேணால் என்னை கஷ்டப்படுத்திட்டு போவாங்க, நான் யாருமே கஷ்டப்படுத்த மாட்டேன். அப்புறம் அம்மா ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படி என்கிட்ட சண்டை போடுறதுக்காகவே கோயம்புத்தூர்ந்து கோயிலுக்கு மளிகை சாமான், வீட்டுக்கு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு அன்பாக சண்டை போட வந்திருக்காங்க. ஆமாம், எனக்கு அன்பு தான் கொட்ட தெரியும் செல்ல பிள்ளைங்க. நான் நிறைய கோவப்படுவேன். எனக்கு கோவப்படுனா அந்த இடத்துல பாசம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் சரி. பாசம் இவங்க மேலே, இன்னொரு செல்ல மகள் மோகன பிரியா, நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய பிள்ளைங்க. இப்போ நான் நிறைய பாசம் வச்சுட்டு அவங்க ஒரு சின்னதாக ஒரு விஷயம் தப்பு பண்ணால் கூட அது எனக்கு பிடிக்காது. அதுதான், அதனால் அந்த கோவத்தினால நான் பேசலை. அதுக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு அம்மா வந்தாங்க. சமாதானம் ஆகிட்டு தாய் வீட்டில் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக சீர் கேட்டு வாங்கிட்டு புடவை எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ ஜம்முன்னு கிளம்பிட்டுருக்காங்க கோயம்புத்தூருக்கு. இதுதான் உண்மையான பாசம். அதுதான் சரி செல்ல பிள்ளைங்களா, எப்பவும் சொல்கிறது தான், நீங்களாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. எப்பயுமே சொல்கிற விஷயம் அதுதான். எப்பயுமே எல்லோரும் நல்லா இருங்க. கண்டிப்பாக நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு கடவுளுக்கு தெரிஞ்சால் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு கடவுள் கை கொடுக்குவார். அது நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய செல்ல பிள்ளைங்கள்லாம் அமாவாசைக்கு அம்மா இங்கே தான் இருக்குவேன். எல்லாருமே வாங்க. ஏன்னா எவ்வளோ தொலைந்து பிள்ளைங்க என்னை பார்க்க வரீங்க இல்லையா, அதனால தான் இங்கே தான் இருக்கோம். எல்லாருமே வாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. இப்போ லட்சுமி அம்மா பேசுவாங்க. பேசாமல் அனுப்புறதில்ல. பேசுமாம்மா, என்ன பேச இருக்குங்க? பேசுமா. திடீர்னு நைட்டு எனக்கு 2 மணிக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சு. நான் எந்திரிச்சு வந்துவிட்டேங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், மனம் ரொம்ப திருப்தியாக இருக்குது எனக்கு. வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. அழுவாதடி செல்லம், போதும் செல்ல பிள்ளைங்களா. வாழ்க்கையில் இந்த மாதிரி அன்பே போதும். எதுவுமே எல்லைக்கு மீறி வேண்டாம், நமக்கு எதுவுமே வேண்டாம். இந்த மாதிரி அன்பே நம்ம லைஃப்பில் போதும். ஓகே செல்ல பிள்ளைங்களா. ஏன்னா நான் அப்புறம் அழுதுடுவேன். எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாயிடுச்சு செல்ல பிள்ளைங்களா. அம்மா நான் பேசணுன்னு அவங்க பஸ் ஏறி என்னை சண்டை வாங்குகிற உரிமை அவங்களுக்கு இருக்குது பார்த்தியா. நான் வாழ்க்கையில் சம்பாரித்த சொத்து இதுதான் செல்ல பிள்ளைங்களா. நான் இனிமேல் சம்பாதிக்க போகிறது இதுதான். சரி செல்ல பிள்ளைங்களா, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.